நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். நிறைய மக்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஜான், நான் பிரசங்கங்களை கேட்கிறேன், பல விதங்கள்ல ஆண்டவரோட வார்த்தைகளால என்னை நிரப்பிக்க முயற்சி பண்றேன். ஆனா என்னால வேத வார்த்தைகளை என்னோட அன்றாட வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்க முடியல. தினம் தினம் சவால்களை சந்திக்கிறேன். சோதனைக்குள்ள விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய வருது. சில குறிப்பிட்ட சோதனைகளை கையாளுறப்ப அந்த சமயத்துல என்னால ஆண்டவரோட வார்த்தைய என்னோட மனசுல கொண்டு வர முடியல. வேத வசனங்களை நினைவுபடுத்திக்க முடியல. இப்படி எல்லாம் சொல்றாங்க. உங்க கூட ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். நமக்கு ஞாபகம் வர வேண்டியதை நினைவுபடுத்துறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவரால தான் நம்ம வழிநடத்தப்படணும். இதெல்லாம் உண்மைதான். இதை பத்தி நிறைய பேசலாம். ஆனா இன்னொரு கோணத்துல இதை நம்ம கவனிக்கணும். நிறைய மக்கள் வெறுமனே ஆண்டவரோட வார்த்தைகளை வாசிக்கிறாங்க. அன்றாட வேலையில ஒரு வேலையை முடிக்கிற மாதிரி வாசிச்சு முடிக்கிறாங்க. அல்லது ஏதாச்சும் வேதாகம போட்டி மாதிரியான விஷயங்களுக்காக படிக்கிறாங்க. அவ்வளவுதான். நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க சொல்ல விரும்புறேன். அது நிச்சயமா உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ஏன்னா நான் இப்ப உங்களை ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ரைம்ஸ் சொன்னா நீங்க நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்ப கூட நீங்க வீட்டுல இருக்கிற இடத்துல ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பாட ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் கேட்கிறேன், கடைசியா நீங்க எப்ப ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரை கத்துக்கிட்டீங்க? அத முதல்ல எப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க? நீங்க குழந்தையா இருக்கும்போது தானே? நீங்க கிண்டர் கார்டன்ல படிச்சுட்டு இருக்கிறப்ப, இல்லனா நீங்க இன்னொரு கிண்டர் கார்டன் குழந்தைக்கு அல்லது உங்க குழந்தைக்கு படிக்க உதவி செய்யும் போது கத்திருப்பீங்க. எப்படியோ நீங்க மிக சமீபத்துல அதை கத்துக்கல. குழந்தையா இருந்தப்ப அல்லது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த உங்களால ஞாபகப்படுத்த முடியுதுன்னா, இன்னைக்கு காலையில நீங்க படிச்ச வேத வசனத்தை நினைவுல வச்சிருக்கிறது ஏன் உங்களுக்கு கடினமா இருக்கு? நேத்து காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டீங்கன்னு கேட்டாலும் நீங்க தலையை சொறிவீங்க. ஞாபகம் இல்லையே ஜான்னு சொல்லுவீங்க. சமீபத்துல நடந்திருந்தாலும் கூட சில விஷயங்களை நினைவுல வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா உணர்றீங்க. அதே சமயம் ரொம்ப காலமா திரும்பியே பார்க்காத ஒன்ன நீங்க எப்படி இப்பவும் ஞாபகத்துல வச்சுக்க முடியுதுன்னு உங்களுக்கு புரியல. நடுராத்திரி உங்களை எழுப்பி விட்டாலும் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு நீங்க பாட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்? ஒரு அடிப்படையை உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறேன். வேதத்தை வாசிக்கிறத பத்தி சமீபத்துல தொடர்ச்சியா நான் பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா? இதுல தியானம் பத்தின ஒரு கோணத்தை பேசியிருந்தேன். முயற்சி எடுத்து யோசிக்கிறது, ஆண்டவரோட வார்த்தையே யோசிச்சுட்டு இருக்கிறத பத்தி நான் பேசினேன். சங்கீதம் 1 வசனம் நமக்கு அதைத்தான் சொல்லுது. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்னு சொல்லுது. ஆண்டவரோட வார்த்தையை நம்ம இரவும் பகலும் அசைப்போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தியானத்துல இன்னொரு கோணம் என்ன தெரியுமா? தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது. மற்ற சமயத்துக்காரங்க இப்படி தொடர்ந்து மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அர்த்தம் புரியாம ஏதோ ஒன்ன திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தா அது உங்களோட ஆவிக்குள்ள போயிடும். ஏன்? நீங்க கிண்டர் கார்டன்ல படிச்சதை திரும்பி பாருங்க. என்ன பண்ணீங்க? தொடர்ந்து நீங்க அதை பாடிக்கிட்டே இருந்தீங்க. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு லட்சக்கணக்கான முறை பாடியிருப்பீங்க. கிண்டர் கார்டன்ல சின்ன பசங்களுக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு முறை என்ன? டீச்சர் எப்படி சொல்லி கொடுப்பாங்க? பசங்களா சொல்லுங்க. ஏ ஏ, பி பி, சி சி. புரியுதா? அவங்க பல தடவை இப்படி சொல்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் மனப்பாடம் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு முறை. அப்படிதான் அது நமக்குள்ள போகும். அப்படிதான் குழந்தையா இருக்கப்ப நம்ம படிச்சது வருஷங்கள் கடந்தாலும் ஞாபகத்துல இருக்கு. ஏன்? ஏன்னா நீங்க தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது, தொடர்ந்து அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும்போது என்ன நடக்கு? உங்களுக்கே நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியாம இருக்கலாம். ஏதோ சொல்றோன்னு மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். ஆனா உண்மையில அது உங்களோட உள்ளான மனுஷனுக்குள்ள போகுது. உங்களோட ஆழ் மனசுக்குள்ள அது போகுது. அதனால தான் நடுராத்திரியும் எந்த இடத்துலயும் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரை சொல்ல சொன்னா, சின்ன குழந்தையா இருந்தப்ப நீங்க கத்துக்கிட்ட அதை உங்களால அதை சொல்லவோ பாடவோ முடியுது. சின்ன வயசுல நீங்க அதை என்ன முறையில படிச்சீங்க? தொடர்ச்சியா அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, உச்சரிச்சுக்கிட்டே, அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க, பாடிக்கிட்டே இருந்தீங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரோட வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயம் என்னால சொல்ல முடியும். ஆண்டவரோட வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. அது என்னன்னு உங்களுக்கு புரியாம இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்படிதான் செய்வேன்.
சில கடினமான சூழல்கள்ல நடக்கிறத என்னால ஏத்துக்க முடியாம இருக்கும்போது என்ன செய்வேன் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க தான் என்னை உருவாக்கி இருக்கிறீங்க. நான் உம்முடைய செய்கையா மாஸ்டர் பீஸா இருக்கிறேன். நான் விசித்திர வினோதமா உருவாக்கப்பட்டேன்னு உம்முடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் என்னை உருவாக்கிட்டுன்னு சங்கீதம் 119:73 சொல்லுது. நீர் என்னை நேர்த்தியா உருவாக்கி இருக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக என்னை உருவாக்கி இருக்கிறீங்கன்னு சொல்லுவேன். நான் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, நான் இதை சொல்றப்ப உண்மையா ஆழ் மனசுல உணர்ந்து சொல்லலனாலும் கூட அது தானாவே என் ஆழ் மனசுக்குள்ள போகுது. எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்திலையும் நான் உறுதியா நிக்க முடியும். நீ எதுக்கும் ஆக மாட்டேன்னு எதிரி சொல்றப்ப, ஜனங்க என்னை மட்டுப்படுத்தி பேசுறப்ப உடனடியா ஆண்டவரோட வார்த்தைகள் எனக்குள்ள வரும். அதுதான் என்னோட ஆழ் மனசுல இருக்கும். அதுதான் உண்மைன்னு எனக்கு தோணும். ஜான், இதை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா குழந்தையா இருக்கிறப்ப நம்ம கத்துக்கிட்டதை இப்ப ஞாபகம் வச்சிருக்கிறோம், சரிதான். ஆனா இன்னைக்கு அது எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? வயசாகிருச்சு அப்படின்னு சொல்றீங்களா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிறேன் பாருங்க. நான் யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு கணக்கு டீச்சர் ஸ்பெஷல் கிளாஸுக்காக வந்திருந்தாரு. அந்த வகுப்புல ஒரு ஹைப்போதிசிஸ் எங்களுக்கு கத்து கொடுத்தாரு. அது நல் ஹைப்போதிசிஸ்னு ஒண்ணு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? 25 நேரம் முழு வகுப்பையும் அதை சொல்ல வச்சாரு. திரும்ப திரும்ப சொல்ல வச்சாரு. வகுப்பு முடிஞ்சு வெளியில போனப்ப எங்க எல்லாரோட மனசுலயும் இருந்தது என்ன தெரியுமா? அந்த ஹைப்போதிசிஸ் தான். அன்னைக்கு ஈவினிங் ஒரு இடத்துக்கு போறதுக்காக நான் பஸ்ல ஏறினேன். எங்க போகணும்னு கண்டக்டர் கேட்டாரு. என் மனசுல முழுசா அந்த ஹைப்போதிசிஸ் தான் இருந்துச்சு. சட்டுன்னு அது வாய் வரைக்கும் வந்துருச்சு. நான் அதை சொல்ல போயிட்டேன். அப்பதான் ஐயோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. சிரிச்சுக்கிட்டே நான் இங்க போறேன்னு சொன்னேன். நான் சொல்ல வர்றது புரியுதா? திரும்ப திரும்ப சொல்றதோட முக்கியத்துவம் அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. சொல்ல போனா நான் அந்த ஹைப்போதிசிஸை தியானிச்சிருக்கேன். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்ததால அது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. உங்க வாழ்க்கையில உண்மையாவே நீங்க வெற்றியை பார்க்க விரும்புறீங்களா? எந்த ஒரு சவாலையும் நீங்க எதிர்கொள்ளணுமா? வேத வார்த்தையால் உங்களை நிரப்பிக்கோங்க. அது உங்க ஆழ் மனசுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேத வசனங்களை தொடர்ந்து தியானிங்க, தொடர்ந்து பேசுங்க. ஆண்டவரோட வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. அப்பதான் நீங்க உங்க வாழ்க்கையில சவால்களை எதிர்கொள்றப்ப உங்களுக்கு வேத வார்த்தைகள் நினைவுக்கு வரும். வாழ்க்கையின் யதார்த்தத்துக்குள்ள போயிட்டு இருக்கப்ப உங்களுக்கு வேத வார்த்தைகள் நினைவுக்கு வரும். அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.